பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? எப்படின்னா வாழ்ந்துட்டா போக முடியுமா? இல்லைங்க. எப்படி வாழணும் அப்படின்னா மனம் திரும்ப வேண்டும். ஒரு குழந்தைய கொண்டு வந்து அவங்களுக்கு நடுவில் நிப்பாட்டி, இயேசு இந்த பக்கம் இருக்கிறாரு, சீஷர்கள் இந்த பக்கம் இருக்கிறாரு, சென்டரில் நடுவில் ஒரு குழந்தைய நிப்பாட்டி 2ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆமாம், மேத்யூ சாப்டர் 18 verse 2. இயேசு ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ நம்ம எல்லாம் எப்படி ஆகணுமா? சொல்லுங்க, எப்படி ஆகணும்? பிள்ளைகளை போல ஆக வேண்டும். பிள்ளைகளை போல ஆகிறதுனா, ஆல்ரெடி நான் பிள்ளையா இருந்து பெரியவன் ஆயிட்டுனேன், திரும்பியா ஏசப்ப பிள்ளை போல ஆக சொல்றாரு. பிள்ளை போல ஆகிறது எந்த விஷயத்துல? ஜீசஸ் கிளியரா சொல்லி இருக்கிறாரு. பிள்ளைங்களை போல எப்பவும் பார்த்தாலும் அழுதுன்னு இருப்பாங்க, அழுகை, அவங்க பறக்கும்போது எல்லாத்துக்கும் கோச்சிக்குவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அன்னோன் பர்சனாக இருப்பாங்க, நாலேஜ் இல்லாத பிள்ளைகளாக, சின்ன பிள்ளைங்க ஒன்றுமே அறியாத உலகம். அப்படி மாற சொல்கிறாரா? பிள்ளைங்களை போல மாறுது அப்படின்னா இல்லை. வாசிக்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 1 Corinthians chapter 14 verse 20 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். புத்தி விஷயத்திலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 விஷயத்தை சொல்றாரு. துர்க்குணத்திலே பிள்ளைகளாக இருக்கணும், புத்தி விஷயத்தில் நீங்க பெரியவங்களா இருக்கணும், தேறினவர்களா இருக்கணும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துர்க்குணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. துர்க்குணத்துக்கும் துர்மார்க்கத்துக்கும் பாவத்துக்கும் நீங்க இடம் கொடுக்காம அதுக்கு தூரமா இருக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளாக குழந்தைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தை தண்ணீரை போல குடித்து, பாவத்தை ஆகாரத்தை போல சாப்பிட்டு, துர்குணத்திலேயே நம்ம வாழ்ந்து அழிந்து போக கூடாது பிரியமானவர்களே.